சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். நேரு மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. நேற்று இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் திமுக ஐடி விங் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசின பேச்சு அட்டாக் மூடுக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய எக்ஸ் தளத்தில் செந்தில் பாலாஜிக்கு தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் வந்தீங்க, நேருக்கு ஏன் வரல? அந்த இடியோட டாக்குமெண்ட்டில் 51வது பக்கத்தை எடுத்து போட்டு தந்தைக்கும் மகனுக்கும் கூட்டு கமிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நேருவுடன் தந்தைக்கும் மகனுக்கும் தொடர்பு இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு மையப்படுத்தி அதிமுக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. தேர்தல் காலகட்டம், இந்த ஊழல் குற்றச்சாட்டு, இந்த மாதிரியான வழக்குகள் இதெல்லாம் எப்படி தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கும்? இது பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எந்தெந்த தேர்தல் மாநிலங்களில் தேர்தல் நடக்கும் போதோ அங்கே ஒரு இஷ்யூவை கையில் எடுப்பாங்க, மதம் சார்ந்த ஒரு இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரிசாவில் எடுத்திங்கன்னா பூரி ஜெகநாதனுடைய கோவில் சாவி ஒரு தமிழர்கிட்ட இருக்குது, அதை அவர் வச்சிருக்கிறாரு, அவரை இருந்து மீட் எடுக்கணும், அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா அங்கே காளி கோயிலை வச்சு அதை எடுப்பாங்க. யூபிக்கு போனீங்கன்னா அங்கே ராமர் கோயிலை வச்சு எடுப்பாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மேஜரான வலுவான கட்சிகளை உடைப்பதற்கு ஊழல் குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. ஜார்க்கண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேமந்த் சோரனை தூக்கி தேர்தல் நெருங்கிற நேரத்தில் உள்ளே போடுவாங்க. அது ஒரு பெரிய ஊழல் குறிந்த ஒரு கட்சியாக ப்ரமோட் பண்ணுவாங்க. தெலுங்கானாவில் எடுத்திங்கன்னா சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதா அவரை தூக்கி உள்ளே போடுவாங்க, ஒரு பெரிய பண்ணுவாங்க, பெரிய ஒரு நரேஷனை செட் பண்ணுவாங்க. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கக்கூடிய அமைச்சரவை இருக்க சத்யேந்திர ஜெயினாக இருக்கட்டும், மணிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும், ஏன் கடைசியில் தேர்தலுக்கு முன்னாடி இவரையும் தூக்கி உள்ளே போட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலையும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பாஜக தேர்தல் களத்தில் சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இடி ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள் இடி ஐடியை வச்சு ஒரு கட்சியை ஊழல் கட்சியாக பிராண்ட் பண்ணி அதை தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் நடக்குது. நேரு அவர்கள் மீது 5 வருஷமாக அமைச்சராக இருக்கிறார். 5 வருஷமாக வராத குற்றச்சாட்டு, 5 வருஷமாக கண்டுபிடிக்க முடியாத ஊழல் எப்படி கடைசி 6 மாதத்தில் கண்டுபிடிச்சிங்க? 5 வருஷமாக அந்த துறைக்கு அமைச்சர் அவர் தானே? ஏன் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கண்டுபிடிச்சிருக்கோம் தானே? 2023, 24, 25 கடைசி 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியுதுன்னா, தேர்தல் கண்ணுக்கு தெரியுது, ஊழல் கையில் எடுக்கிறாங்க. இப்போ இதை தான் போகிறாங்க. அது ஊழலாக பண்ணியிருக்கிறாரா இல்லையா, அது குற்றம் பெற்றவரா இல்லையாங்கிறது நீதிமன்றம் முடிவு பண்ண போது, நீதிமன்றம் தீர்மானிக்க போகுது, அது வேறு விஷயம். ஆனால் இதை தேர்தலுக்கு அவர்கள் பயன்படுத்த தயாராகிட்டாங்க. இப்போ பிரதமர் வர்றாரு, திருப்பரங்குன்றம் போகிறாரு, பேசுகிறாரு, மேடை ஏறுறாரு, திமுக அரசாங்கம் ஊழல் அரசாங்கம், திமுக அமைச்சர் மேலே 1000 கோடி ஊழல், எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இதுதான் அவருடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை அவங்க செட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பிரச்சனையை அதிமுக பேசுகிறதுக்கு முதல் நாளே விஜய் பேசுகிறார். விஜய்க்கும் அதிமுகவுக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் டெல்லியிலேருந்து வருது. அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத விட ஒரு இளம் நடிகராக இருக்கிறவர், ஒரு செலிபிரிட்டி வெளிச்சத்தில் இருக்கிறவர், அவர் பேசினார்னா இந்த செய்தி போகும், பரவலாக போகுங்கிறதுக்காக விஜயை வச்சு பேச வர்றாங்க முதல் நாளே. அடுத்த நாள் அதிமுக பேசுது, பிரதமர் வரப்போ இதுதான் பேசுவார். அப்போ இதுதான் அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அவர் பண்ணியிருக்கிறாரா இல்லையாங்கிறது கோர்ட் முடிவு பண்ணும். நீங்கள் தேர்தலில் தான் பல பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் 2வது இடத்தில் விஜய், 3வது இடத்தில் அதிமுகன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. வைக்கக்கூடிய விமர்சனம் குற்றச்சாட்டே 2வது இடத்தில் விஜய், 3வது இடத்தில் எடப்பாடின்ற மாதிரி, முதலிடம் இல்லை சார், இடத்த சொல்லு நான் இல்லை அப்படியாக முதல் நாள் விஜய், விஜய் இந்த மற்ற விஷயத்துக்கு ஏன் பேசியிருக்கணும்னு, இப்போ இந்த லாவண்யா அந்த பொண்ணுடைய மரணம், அதை பற்றி அண்ணாமலை அன்றைக்கி என்ன பண்ணார், மதமாற்றம் செய்கிறதுக்காக தூண்டினாங்க. அதனால் மன வருத்தத்தில் அந்த பொண்ணு இது பண்ணிருச்சுன்னு சொல்லி ஒரு விஷம பிரச்சாரத்தை பண்ணார். அது குறித்து கோர்ட்டு வரைக்கும் போனாங்க, சிபிஐ விசாரணை கேட்டாங்க. சிபிஐ விசாரணை நடத்தி அதில் அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பொண்ணு மரணம் தற்கொலை தான் அப்படிங்கிறத முடிச்சுட்டாங்க அந்த கேஸை. ஆனால் இவர் அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்படின்னு பெரிய அளவில் அதை ஒரு அங்கேருந்து டெல்லியிலேருந்து குழு வந்தாங்க. அப்போ ஒரு நரேஷன் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பல கல்லூரி நிறுவனங்கள்லாம் இதுதான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணாங்க. நீங்க விஜய் குறைந்தபட்சம் இது என்னன்னு கேள்வி கூட கேட்கல, அண்ணாமலையை பார்த்து ஒரு விமர்சனம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு, மத ரீதியாக ஒரு பிளவு ஏற்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சாரு. இப்போ பார்த்தீங்க அவங்க முகத்திரை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு பேசியிருக்கணுமா இல்லையா விஜய்? அதுக்கு வாயை மூடி மௌனியாக இருக்கக்கூடிய விஜய், நேரு திமுக துள்ளி குதிச்சுட்டு வர்றீங்க, அவர் ஒன்றும் முடிவு பண்ணல, அதை தப்பு பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது கோர்ட்டு முடிவு பண்ணும். டிவிஜியில் இப்படி தான் 1.5 லட்சம் கோடி நான் கடைசியில் நிரப்பாரி வெளியே வந்தார். இந்த கேஸுமே நடக்க போது இவருடைய ஆதாரங்கள் எடுத்து போட போகிறாங்க. தப்பு பண்ணி தான் தப்பு பண்ண போகிறாரு, இல்லைன்னா வந்துட போகிறாரு. அதற்கு முன்னாடி நீங்கள் திமுகனா உடனே துள்ளி குதிச்சுட்டு வர்றீங்களே,
அண்ணாமலை பேச உங்களுக்கு வாய் இருக்கா? நான் சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன்ற, நான் தான் வந்து தூய சக்திங்கிற. தமிழ்நாட்டில் காலங்காலமாக கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் மதமாற்றம் நடந்திருக்காங்க? நீ வந்து ஒரு நான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவனு அடையாளப்படுத்துறீங்களா? அந்த வாக்குகள் வேணும்னு சொல்கிறீங்களா? நீ முதல்ல அங்கே பேசியிருக்கணுமா இல்லையா? கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கிறாரா விஜய்? ஏன் கொடுக்கல? அவ விஜய் தான் பிஜேபியினுடைய நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங். இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா, அல்ல பாஜகவுக்கு எதிராக எதுவும் நம்ம பேசிவிடக்கூடாது அப்படின்ற கொள்கை ரீதியாக விஜய் கட்சி பாஜக டிக்ளேர் பண்ணிட்டு, அதுதான் கேட்கிறேன். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஏன் அதை விமர்சனம் பண்ணலன்னும் போது அந்த பாலிசி வேணாம் நம்ம எதிர்க்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒதுக்கிறாங்களான்னு கேட்கிறேன். அதுக்கும் திமுக தான் காரணம் பாரு. யாரை நோக்கி நாங்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம்? திமுக நோக்கி அரசியல் பண்ணுறோம். எதுக்குங்க நாங்கள் பாஜக விமர்சனம் பண்ணணும்? அவங்கள்ட்ட கேட்டால் இது பதில் சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தமே இருக்காது, தலையும் இருக்காது, வாழும் இருக்காது. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால் இதுதான் பதிலாக இருக்கும். சரி, அப்போ அதனால தான் ஆதவ அர்ஜுனா வந்து கடலூரில் பேசும்போது சவால் விடுகிறேன், முதலமைச்சருடன் எங்கள் தலைவர் பேசுவார் அப்படின்லாம் சவால் விடுறாரு. பிரஸ்ஸை சந்திக்கலையா, பிரஸ் சந்திக்கலையா ஏன் கேட்குறீங்க? நான் வந்து ஒரு துண்டு சீட் இல்லாமல் உங்கள் முதலமைச்சர் வர சொல்லுங்கள், 1 to 1 பேசுவோமா விஜயும் அப்படின்னு கேட்குறாரு. திமுக அவ்வளோ வேலை இல்லாமையா இருக்குது? இவர் மாதிரி வீட்டில் படுத்து கிடக்கு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்காக வெளியே வர்றாரு, மாதத்துக்கு வெளியில் வர்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியிலும் இந்த கூட்டணிக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து சுற்றுப்பயணம் போகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, பிரச்சனைகளை பேசுகிறாரு. 4 வருஷத்தில் செய்ய முடியாத காரியங்கள்லாம் டக்குன்னு செஞ்சு முடிக்கணுங்கிற பரபரப்பான வேலை போய்கிட்டு இருக்க நேரத்தில் மாதம் ஒருத்தர் வெளியில் வந்துக்கிட்டு எங்கள் கூட இங்கே பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நம்ம ஒன்றா உட்காரோன்னு பேசுகிறது வந்து முதல்ல இதெல்லாம் வந்து உச்சபட்ச காமெடியாக இருக்குது. ரெண்டாவது, திமுக இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டட்ட முதல்ல விஜய் பேசிட்டோம், அப்புறம் முதலமைச்சர்கிட்ட பேசுவோம். இப்போ திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நட்சத்திர பேச்சாளரை போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 140 தொகுதியை கவர் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியும் டார்கெட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தெருமுனை கூட்டம் மாதிரியான போட்டு மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பேச்சாளர் லிஸ்ட்டு, தயாநிதி மாறன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு 140 தொகுதியிலே அவங்க கவர் பண்ணிட்டாங்க. இது வந்து பழைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அந்த வழியிலையும் பிரச்சாரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நேரடியாக போய் மக்களை சந்தித்து ஒரு பேச்சாளர் பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க. முதல்ல அவங்கள்ட்டலாம் பேசிட்டோம். அப்படி ஒரு லிஸ்ட்டு ராவக்கலை காட்ட சொல்லுங்க அப்போ. லயலாமணி, ராஜ்மோகன் போனால் 2 பாட்டு போடுறானுங்க, ஒரு விசில் அடிக்கிறானுங்க, இறங்கி வந்துடுறாருங்க. அப்போ திமுகவை நீங்கள் நோக்கி விமர்சனம் பண்ணுவதற்கு முதல் திமுக கூட கடைக்கோடி தொண்டர்கள்ட்ட முதல்ல விமர்சனம் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல முடியுமா உங்களால்? பேச்சாளர் லிஸ்ட்டு தர்றாங்க திமுகவில், நட்சத்திர பேச்சாளர் லிஸ்ட் இருக்குது, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. 140 சட்டமன்ற தொகுதியில் கவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் பிஎல்ஏ 3 லெவலில் வச்சுருக்கிறாங்க, பூத் லெவல் ஏஜென்ட் 3 வச்சுருக்கிறாங்க. இந்தியாவில் எந்த கட்சியும் இல்லை பூத் லெவல் ஏஜென்ட் 3 லெவலில் யாருமே கிடையாது. கிரவுண்ட் லெவலில் வேலை பார்க்குறாங்க, கூட்டணி கட்சியிலே பலப்படுத்துகிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர்றாங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டங்களில் பெண்டிங்கை கிளியர் பண்ணுறாங்க. இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் மாதம் வெளியில் வந்துக்கிட்டு என் கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு காமெடிங்கிறது நமக்கு புரியலை. இப்போ தேமுதிக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இருக்கிறது அப்படின்போது பல்வேறு விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ பாஜக முன்வைக்கிற விமர்சனம் விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்றாங்க. ஏன் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு விஜயகாந்தின் ஆன்மா என்ன பிரச்சனை? விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது, அம்மாவுக்கு ஓபிஎஸ் ஆன்மா மன்னிக்காது. ஆன்மாவை கொஞ்சம் நேரம் சும்மா விடுங்க, அனத்தாதீங்க, அது ஆன்மா அமைதியாக இருக்கட்டும். நீங்கள் ஏன் ஆன்மாவை வச்சு அரசியல் பண்ணுறீங்கன்றதான் தெரியல. இந்த ஆன்மாவை எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த ஒரு வாரமாக ஓபிஎஸ் பார்த்தோன்னே அம்மாவோட ஆன்மா மன்னிக்காது, கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்காதுன்னு ஆன்மாவை வச்சு பாவத்தை ஆன்மாவை பாடுபடுத்திட்டு இருக்காங்க. தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். உண்மை சொல்ல போனால் அவர் கட்சி ஆரம்பிச்சு திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கல, 2 கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணி, 2 கட்சிக்கும் நான் தான் மாற்றுன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இதில் எங்கே திமுகவுக்கு எதிராக வந்துச்சு? சொல்லப்போனால் திமுகவோடு மிக நெருக்கமாக இருந்தவர் தான் விஜயகாந்த். விஜயகாந்தினுடைய கல்யாணத்தை கலைஞர் தலைமையில் நடத்தி வைக்கிறார். ஆரம்ப காலத்தில் விஜயகாந்துக்கு பிரச்சனை வர்றப்ப பல பிரச்சனைகளுக்கு கூட இருந்தவர் கலைஞர் தான். ஆரம்ப காலத்தில் வளர்ச்சி நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்திலாம் பக்கபலமாக இருந்தவர் கலைஞர் தான். கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தார். இதே விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ தான் அவருக்கு கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்தினார், பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தினார். அந்த அளவுக்கு கலைஞருக்கும் திமுகவுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு பெரிய ஒரு ரீதியான ஒரு நல்ல நட்பு இருந்தது. அரசியல் ரீதியாக வர்றப்போ ஒரு அரசியலை எதிர்த்து ஆரம்பித்தார். ஒன்று சொல்ல போனோம்னா, அவர் முதலில் ஆசீர்வாதம் வாங்கி கட்சி ஆரம்பித்த போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். அது தெரியுமா உங்களுக்கு? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கலைஞரிடம் ஆசீர்வாதம் வாங்கினார்.
இது பதிவு செய்யப்பட்டிருக்க விஷயம். அப்படி நெருக்கமாக இருந்தார். ஏன்னா ஒரு சீனியர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. கலைஞரை பொறுத்த வரைக்கும் எதிர்கருத்தாக இருக்கக்கூடியவர்களை கூட வரவேற்கக்கூடியவர், அவங்களோட பேசக்கூடியவர். அப்போ எதிர்க்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, தனியாக நிற்கிறாரு. கலைஞர் என்ன நினைச்சாரு, சரி ஒரு அரசியல் கட்சி வருது, அரசியல் ரீதியாக ஃபேஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஒரு 8% வாக்குகள் வாங்கினார். 11 அதிமுக கூட்டணிக்கு போயிட்டார். 11 ஜெயிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் எந்த தேர்தலையும் வெற்றியும் பெறவே இல்லை. அப்போ 11 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை வருது. அவர் என்ன நான் சட்டமன்றத்தில் நடந்துக்கிட்டாருங்கிறது தெரியும். என்னை பார்த்து நீ நாக்க கடிச்சியா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்திற்காக அந்த கட்சியை சில்லு சில்லாக உடைச்சாங்க. இன்னும் யாரெல்லாம் நமக்கு நம்பிக்கையாக இருப்பானோ, யாரெல்லாம் நான் நண்பனாக இருந்தானோ, யாரெல்லாம் துரோகம் பண்ண மாட்டானோன்னு அவனுக்கு பூரா சீட்டு கொடுத்தாரு விஜயகாந்த். அவன் பூரா துரோகம் பண்ணார். அந்த கட்சியை வந்து சின்ன மட்டமாக ஆக்குனது அதிமுகவும் அந்த மாதிரி ஜெயலலிதாவும் தான். அதுலேயே விஜயகாந்துக்கு மிகப்பெரிய மன அழுத்தம். இவரெல்லாம் துரோகம் பண்ணிடுவானா, இவன் துரோகம் பண்ணிடுவானா, நம்ம கூட இருந்தவன் துரோகம் பண்ணிடுவானா. சுந்தரராஜன் ஒரு சட்டமன்ற மதுரை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், விஜயகாந்தனுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. இவரெல்லாம் நான் தவறு செய்ய மாட்டார், தப்பு பண்ணிட மாட்டார், நம்மளை மீறி போயிட மாட்டார், நான் நண்பர் அப்படின்னு கொடுத்தாரு. அவர் போயிட்டாருங்க. ஒரு பெரும் கூட்டத்தை அந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி கூட்டு போயிடுச்சு. விஜயகாந்துக்கு முன்னாடியே விஜயகாந்த் கூட உருவாக்கினவர் உட்கார வச்சாங்க சட்டமன்றத்தில். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. விஜயகாந்துக்கு அந்த முறை தான் முதல் முறையாக ஒரு துரோகத்தை பார்க்குறாரு, அரசியல் துரோகத்தை பார்க்குறாரு. மிரண்டு போயிட்டாரு. அதில் விழுந்தவர் தான். அதுக்கு மேலே மீடேறி வரவே முடியல. மனரீதியாக ஒரு பெரிய தாக்குதலை கொடுத்தது அதிமுக, ஜெயலலிதா. இல்லை, இப்போ சோஷியல் மீடியா எப்படி ஆன்மா மன்னிக்காது? இப்போ சோஷியல் மீடியாவில் இன்னொரு பக்கம் ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கிறது விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அப்செட்டாக இருக்கார் தேமுதிக அங்கே போனதில். இப்போ ஒரு புதிய பிளான் போடுறாங்க, தேமுதிகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை அதிமுக பக்கம் இழுப்பது அப்படின்றது. இப்போ அந்த மாதிரியான சூழலும் நடக்குமா அரசியல் களத்தில்? யார் இருக்குது? 4 பேர் சார். 4 பேர். அப்புறம் சுதீஷ், விஜயபிரபாரன், 3 பேரும் வரமாட்டாங்க. சண்முக பண்ணி வர அரசியல் இல்லை. இப்போ நீங்கள் யாரை கூப்பிட போறீங்க? கட்சியில் வேற யாரும் கொஞ்சம் அடுத்த மட்டும் பார்த்தசாரதி ஒரு எக்ஸாம்பிள் இருக்காரு. அப்புறம் அழகாபுரம் தர்மராஜா ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் வந்துட்டு நம்ம மீசை ராஜேந்திரன் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் எந்த காலத்துக்கும் போக மாட்டாங்க. கட்சி எந்த சூழ்நிலை எடுத்தாலும் அதில் முடிவு இருக்காங்க. நீங்கள் வேறு யாரை கூப்பிட போகிறீங்க? கட்சி உடைக்க போகிறீங்கன்னு சொல்கிற யாரை கூப்பிட? அந்த அதெல்லாம் உண்மை நடக்கிறது வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்லை சார். இதுதான் உடைக்கிறது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவங்களுக்கு ஒரு % இருக்குது ஓட்டு. அந்த ஓட்டு விஜயகாந்துக்காக இருக்கக்கூடிய ஓட்டு. இவங்க திமுக ரொம்ப பண்ண ஒரு ஸ்மார்ட்டான மூவ் என்னென்னா, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய கம்யூனிட்டி ஓட்டு, நாயுடு கம்யூனிட்டி ஓட்டு கொஞ்சம் இருக்குது. அது கண்டிப்பாக இந்த முறை விஜயகாந்த் அந்த அனுதாபம், பிரேமலதாவுடைய விஷயம் அதெல்லாம் உள்ளே வரும். அப்புறம் தென் மாவட்டங்களில் விஜயகாந்துக்கான ரசிகர்கள் பேஸ் இருக்குது, அது ஒரு பக்கம் வரும். முக்கியமாக அவங்களுக்கு வந்து வட தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அந்த விழுப்புரம், திருவண்ணாமலை, இந்த பக்கம் கடலூர் வரைக்கும் இந்த 2 பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் பெல்ட்டில் விஜயகாந்துக்கான ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த விஜயகாந்துக்கான ஓட் பேங்கை வச்சு வன்னியர் வாக்குகளை வாங்குறதுக்கு திமுகவுக்கு ஒரு பக்கப்படமாக கள்ளக்குறிச்சி வரைக்கும், அந்த கடலூர் வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது ஒரு % இருக்குது. இவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்னென்னா, கை நழுவிட்டாங்க, கை விட்டுட்டாங்கங்கிற ஒரு வருத்தம் அதிமுகவுக்கு இருக்குது. இவங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எல்முருகன் தான் இந்த டீலிங் பேசியிருக்காரு. தேமுதிகவை அதிமுகவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எல்முருகன் தான் பேசியிருக்கிறாரு. இன்க்ளூடிங் அவர் தொகுதி முதற்கொண்டு போட்டாங்க. தொகுதி முதற்கொண்டு போட்டு இந்த தொகுதிகள்லாம் வந்து தர்றோம், ராஜ்யசபா தர்றோம் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. பிரதமர் ஆஃபீஸில் தான் இருக்கிறார் எல்முருகன். அதனால் பிரதமர் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டைம் நான் வர்றப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் ஏதாவது. அப்படிங்கும் போது பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டணியை ஃபைனல் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக தரப்பில் என்னென்னா, பாஜக பார்த்துட்டு பாஜக பேசி எப்படியா கூட்டு வந்துடுவாங்க, ஈசாவில் போய் பார்த்தாங்க, அதனால் வந்து கூட்டு வந்துடுவாங்கன்னு அதிமுக இதை கண்டுகொள்ளாமல் லேசியாக விட்டாங்க. எல்முருகன் பேசிகிட்டு இருக்காரு. ஃபெயிலியர் வந்து அதிமுகவுக்கு இல்லை, பிஜேபிக்கு தான். பிஜேபி தான் அசைன்மெண்ட்டை கையில் எடுத்து அதனால தான் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போ அது வந்து ஃபெயிலியர். ஒரு மத்திய அமைச்சர் கையில் எடுத்தும் கூட இது அவங்களால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. இந்த கேப்பில் நைட்லேருந்து அடுத்த நாள் காலக்குள்ளே இந்த ஒரு 10-12 மணி நேரத்துக்குள்ளே கூட்டணியை பேசி கன்ஃபார்ம் பண்ணி, சபரீஷனுடைய ரோல் இதில் பெரிய மேஜர் ரோல்றாங்க. அவர் தான் அந்த கடைசி நேரத்தில் ஏவாவேலி பேசியிருக்கிறாரு, அப்புறம் KN நேரு பேசியிருக்கிறார், பலரும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க, இழுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக சபரீஷன் உள்ளே போய் டக்குன்னு 8 துண்டு 2 பேசி முடியா வாங்கன்னு பேசி முடிச்சு கூட்டு வந்து காலைல வந்து அதை வந்து கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணதில் முக்கியமான ரோல். 2021 சபரீஷன் தான் கூட்டணி அலையன்ஸில் வந்து முக்கியமான ரோல் பண்ணார். இந்த முறையும் அதை வந்து முதல் முறையாக தட்டி தூக்கியிருக்கிறாரு. காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய ஒரு செக்கு. இந்த பார்த்தீங்களா, கூட்டணியாக போயிட்டே இருப்போம், ஒன்று நீங்கள் வரல, 1-2 கட்சி சேர்ப்போம், உங்கள்கிட்ட 4% இல்லைன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது,
அப்படின்னோடனே தேமுதிக கூட்டணி முடிஞ்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மாணிக் தாகூர் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்குன்ட்டார். ஒரே பல்ட்டி, திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்கு நாங்கள் ஒன்றா இருக்கிறோம்னு அவர் அடிச்சிட்டார். அப்போ திமுக இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து மூவ் பண்ணி இந்த கூட்டணியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து விஜயகாந்தனுடைய ஆன்மா மன்னிக்காதனா, விஜயகாந்தனுடைய ஆன்மா உண்மையில் வரவேற்கும் வாழ்த்தும். தோண்டு போய் தோழ்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கை கொடுத்து தூக்கியிருக்கிறாங்க. இப்போ அதிமுக கூட்டணி விட்டுருங்க சார், வரக்கூடிய கருத்து கணிப்பு அதிமுக 3வது இடத்துல இருக்குது. கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக போயிருந்தால் பழையபடியும் ஒரு தோல்வி தான் சந்திச்சிருப்பாங்க. திமுக கூட்டணிங்கிறது தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. மதவாத எதிர்ப்பு அரசியலை பண்ணுறாங்க, மாநில உரிமையில் பேசுகிறாங்க, வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்குது. அடுத்து விஜய்ங்கிற ஓட்டு, விஜய் கூட இவங்க போக முடியாது. ஏன்னா இவங்களால் உருவாக்கப்பட்ட விஜயால் போக முடியாது. அப்போ இவங்க எங்கே போகணும்னா ஒரே சாய்ஸ் வந்து வெற்றி பெறணும், கட்சியை காப்பாற்றணும்னா திமுக கூட்டணிங்கிறது தான். போன மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர் தான் பேசியிருக்காங்க நீங்கள் திமுக கூட்டணிக்கு போகணுன்னா. நல்ல வேலைக்கு பிரேமலதா விஜயகாந்த் வாழ்க்கையிலேயே ஒரு தீர்க்கமான நல்ல முடிவு எடுத்ததும் திமுக கூட்டணிங்கிறது தான். உண்மையிலேயே இந்த கட்சிக்கான செகண்ட் இன்னிங்ஸ் தான். ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ ஜெயிக்கிறது பூராமே அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் தான். கட்சி கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு சார் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. சட்டமன்றத்துக்குள்ளே போய் 14 வருஷம் ஆச்சு. 2011 போனது, அது வரைக்கும் இப்போ வரைக்கும் போகவே இல்லை. 2வது முறையாக கட்சிக்கான ஒரு என்ட்ரி கிடைத்திருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனால் விஜயகாந்தனுடைய ஆன்மா வரவேற்க தான் செய்யும். அந்த கட்சி இதோட முடிஞ்சு போயிடும் நினச்சிருந்த கட்சிக்கு மீண்டும் ஒரு வாழ்வெளித்திருக்குது திமுக, கை கொடுத்துருக்குறது திமுக அப்படிங்கும் போது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இந்த ஒரு செட்டப் பண்ணுறாங்க. அதாவது விஜயகாந்துக்கும் கலைஞருக்குமான உறவுங்கிறது மிகப்பெரிய உறவு. நல்லா நம்ம பார்த்துருப்போம். கலைஞருடைய இறந்ததுக்கு பிறகு விஜயகாந்தோடைய மருத்துவமனை சிகிச்சைக்கு முடிச்சுட்டு வந்து நேரடியாக வீட்டுக்கு கூட போகல, அந்த சமாதியில் போய் அவர் அழுது தேம்பி அழுத காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். அதனால் அரசியல் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது. 2வது விஜயகாந்த் உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப நேரடியாக போய் பார்த்தாரு, உதயநிதி போய் பார்த்துட்டு வந்தார். அரசு மரியாதையோடய அவருக்கு அடக்கம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அரசியல் தாண்டி நாகரிகமாக திமுக அந்த விஷயங்கள் நடந்து கொண்டது. ஏன்னா 2016 தேமுதிகவால் தான் ஆட்சி இழந்தது திமுக. அப்படி இருந்தும் கூட அதை மனசில் வைக்காமல் அவர் உடல்நிலை சரியில்லாமல் பார்த்தாங்க, அரசு மரியாதை அடக்கம் பண்ணாங்கிற விஷயத்தில் அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்திருக்காங்க. மீண்டும் வந்திருக்கிறாங்க, மீண்டும் இந்த கூட்டணிக்குள் வந்திருக்கிறாங்க. 2016 வர வேண்டிய கூட்டணி 10 வருஷம் தாமதமாக வந்திருக்கிறாங்க. உண்மையிலே இதில் வந்து விஜயகாந்த் ஆன்மா எங்கே மன்னிக்காமல் போகுது, வரவேற்க தான் செய்யும். நன்றி.